வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றிய இந்தியாவின் தூதரக புறவீச்சு முயற்சிகளின் கீழ் அரசால் அமைக்கப்பட்டுள்ள 7 அனைத்துக் கட்சி குழுக்களில் முதலாவதாக சிவசேனா எம்பி திரு ஸ்ரீகாந்த் சிண்டே தலைமையிலான குழுவினர் நாளை UAE, லைபீரியா, காங்கோ, சியாரோ லியோன் ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டு செல்கின்றனர். உலக அளவிலான பல்வேறு சவால்களுக்கு இடையில் உள்நாட்டு காரணிகளின் அடிப்படையில் வளர்ந்து வரும் இந்தியாவில் வர்த்தக சுதந்திரத்திற்கும் சந்தை செயல்பாடுகள் மீதான ஒழுங்குமுறை விதிகளுக்கும் இடையே சரியான சமநிலை அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் ஆண்டு விழாவில் அவர் உரையாற்றினார். 2047ஆம் ஆண்டிற்குள் சுயசார்பு இந்தியாவை எட்ட வேளாண்மை மற்றும் வேளாண்சார் துறைகளில் 5% வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிக்க அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பே வேளாண் துறை என்றும் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை மக்களுக்கு வழங்கும் துறையாக வேளாண் துறை திகழ்வதாகவும் கூறினார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.